H1B விசா வந்துட்டு சொல்றாங்க ட்ரம்ப் வந்து தான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு 1 இயர் பேக்கே ஈவன் பிஃபோர் ட்ரம்ப் ம். கேம் இன் என் ஃப்ரெண்டோட பையன் சொல்லிச்சுன்னா, "ஆன்டி வி ஹேவ் டு பே 1 crore டெபாசிட் இந்த H1B விசாக்கு போன்னு" சொல்லி ஹி வாஸ் டெல்லிங் மீ 1 crore. கேஷுவலி. இது வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா பேசணும். ஏன் மோடி பேசுறது இல்ல? ம். மோடி வந்து மை ம். ஃப்ரெண்ட்னு சொல்றாருல்ல. அப்ப வந்து எவ்ளோ ம். இந்தியன்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ண போகுதுல்ல? எவ்ளோ பட்டிங் இந்தியன்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் டு கோ அப்ராட் அவங்க ஃபியூச்சர் யுஎஸ் போய் பொழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பாதிப்பு தான். இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். மோடி என்ன சொன்னாரு? நான் வந்துட்டா டாலர் வந்து ₹48 கொண்டு வருவேன்னு சொன்னாரு. இப்ப அத பத்தி என்ன வாய் திறந்து பேசுறாரா? கிடையாது. மோடி வந்து நெறைய வாய் தான் பேசுவாரு. இல்ல வாயிலே அப்படியே வடைய சுட்டுட்டே இருப்பாரு. இப்ப வந்துட்டு 8 வருஷமா அவர் கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பூனை வந்து நினைக்குமாமா, தான் கண்ண மூடிட்டா உலகமே தூங்கிட்டு இருக்குது. இல்ல உலகமே கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது சார். அந்த மாரி தான் இருக்குது இந்த மோடி, நிர்மலா, இந்த பிஜேபி காரங்க ம். பேசுறது. இந்த 8 வருஷமா எவ்வளவு சிறு தொழில், குறு தொழில், இந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாமே ரோட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ பேர் பிசினஸே மூடி திவாலாயி தற்கொலை பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அத பத்தி யாருன்னா பேசுறோமா? ம். அப்ப மோடி பேசுனாரா? இல்லாட்டி இந்த நிர்மலா பேசுச்சா? இப்ப ட்ரம்ப் அமெரிக்கா தரப்புல இருந்து H1B விசா அந்த பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்தோனே இங்க ஒரு சில பேர் அத சாதகமாவும் பேசுறாங்க. ஒரு சில பேர் இல்ல இதனால நெறைய நம்ம எக்ஸ்ட்ரா காசு கட்ட வேண்டியதா வந்திருக்கும். அங்க வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அங்க வந்து கார்ப்பரேட் அமெரிக்கால வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த H1B விசாவோட ப்ராசஸ் வந்து என்ன? H1B விசா வந்துட்டு சொல்றாங்க ட்ரம்ப் வந்து தான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு 1 இயர் பேக்கே ஈவன் பிஃபோர் ட்ரம்ப் ம். கேம் இன் என் ஃப்ரெண்டோட பையன் சொல்லிச்சுன்னா, "ஆன்டி வி ஹேவ் டு பே 1 crore டெபாசிட் இந்த H1B விசாக்கு போன்னு" சொல்லி ஹி வாஸ் டெல்லிங் மீ 1 crore. கேஷுவலி. ஆகையால இது ம். இப்ப புதுசா வந்துச்சா? இல்லாட்டி அப்பவே இருந்துச்சா தெரியாது. அது இல்லாட்டி இத பெரிய ஒரு ஹைப் பண்றாங்களா ட்ரம்ப் ஆளன்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு அவங்கவங்க கண்ட்ரில அவங்கவங்க ஏதோ ஒரு இது போட்டுப்பாங்க. அத வந்து நம்ம வந்து ரைட், ராங் சொல்றதுக்கு இல்ல. என்னன்னா, ஒரு சிலர் சொல்றாங்க ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு கிடையாது இந்த டாக்ஸ். இட்ஸ் ஒன்லி ஃபார் இப்ப புதுசா ம். அப்ளை பண்ணி போடுறவங்களுக்குன்னு ஒரு புதுசா சிலர் சொல்றாங்க. வரவங்களுக்கு. ஒரு சிலர் ம். சொல்றாங்க இல்ல ரெனியூவல் பண்ற போடுறவங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அகில தேர் இஸ் அ டவுட் விச் ஐ டோன்ட் நோ. என்ன பொறுத்தவரையும் எனக்கு அது எக்ஸாக்ட்டா என்னன்னு தெரியாது. என்ன சிச்சுவேஷன். But I think if we are they are going to அவங்க வந்து they are going to earn money from this, it is their country's policy. நம்மளுக்கு வந்துட்டு we have no right to comment on it unless it's going to affect me personally. Yes, I can talk. But வந்துட்டு அப்ப வந்து நம்ம அந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சோன்னா டெஃபினட்டா அவங்க பாலிசிஸ் என்ன இருக்குதோ அது நம்ம we have to அத ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட 88 லட்சம் வரைக்கும் பே பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்ப 88 அந்த லட்சம்னா H1B. அம்மா நீங்க யோசிக்கணும். $100,000 is $1 lakh. இன்னைக்கு $1 ம். is about 88 rupees. அப்போ வந்து $1 lakh is 88 lakhs. அவங்க பணத்த பத்தி நீங்க பேசணும். தவிர்த்துட்டு நம்ம வந்து இப்போ நீங்க ம். தானே போறீங்க. அவங்க யாரும் நம்மள கூப்பிடல. வாங்க, வாங்க, வாங்க அதுதான் இந்த மேம். நாட்டுக்கு சொல்லி. ம். அதனால அவங்களோட எதனா இருந்துச்சுன்னா we have to abide by it. நம்மளுக்கு புரியலையா கம்முனு இருந்துக்கலாம். நம்ம எதுக்கு அத பத்தி கமெண்ட் அடிக்கணும்? இது வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா பேசணும். ஏன் மோடி பேசுறது இல்ல? ம். மோடி வந்து ம். மை ஃப்ரெண்ட்னு சொல்றாருல்ல. அப்ப வந்து எவ்ளோ ம். இந்தியன்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ண போகுதுல்ல? எவ்ளோ பட்டிங் இந்தியன்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் டு கோ அப்ராட் அவங்க ஃபியூச்சர் யுஎஸ் போய் பொழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பாதிப்பு தான். இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏன் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தென் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஏன் அத பத்தி அவங்க பேசுறது? மோடி என்ன சொன்னாரு? மை ஃப்ரெண்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொன்னாரு? ம். நான் வந்துட்டா டாலர் வந்து ₹48 கொண்டு வருவேன்னு சொன்னாரு. இப்ப அத பத்தி என்ன வாய் திறந்து பேசுறாரா? கிடையாது. மோடி வந்து நெறைய வாய் தான் பேசுவாரு. இல்ல வாயிலே அப்படியே வடைய சுட்டுட்டே இருப்பாரு. ஆனா பிராக்டிகலா வரும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவர் என்ன பேசுறாரு? வாய மூடிட்டு அப்படியே ஒரு கோவத்துல மூஞ்சிய வச்சுட்டு பார்லிமென்ட்ல பாருங்க அவர் பத்தி என்ன மக்கள் மற்ற எதிர்க்கட்சி பேசினானா he doesn't take it positively. அவர் அந்த ஆளுக்கு வந்து அது we cannot bear it. அந்த ஆளால அத எடுத்துக்க முடியுது. அப்ப வந்துட்டு we have to blame the government of India also. ஏன் அத பத்தி அவங்க பேசல? இப்ப ட்ரம்ப் மேல என்ன விமர்சனம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து அமெரிக்கால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிற நாட்ட சேர்ந்த ஊழியர்கள், முக்கியமா இந்திய ஊழியர்கள் எல்லாத்தையுமே வெளிய வந்து அனுப்புனாரு.
ஸோ இப்ப புதுசா இந்த ஒரு புரோட்டோகால் போடுறது மூலமா, இந்த விசா மூலமா வரவங்களையும் வந்து தடுக்கிற ஒரு சதி வந்து பண்றாங்க. அவங்க வந்து அமெரிக்கர்கள் மட்டும் தான் உள்ள இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இது விமர்சனமே கிடையாதுமா. இதுதான் ட்ரூத். அப்ப வந்து அவங்க தே ஆர் ம். டூயிங் இட் வாட் தே வாண்ட் டு டூ. அத வந்து நம்ம எப்படி இது ரைட் ராங் சொல்றதுக்கு இருக்குது. இப்ப அவங்க நாட்டுக்கு ம். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க அமெரிக்கன்ஸ்க்கு நெறைய வேலை கிடைக்கும். இப்ப நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அமெரிக்கால இருக்கவங்க என்ன சொல்றாங்க, தட் இஸ் ஈவன் தி அதர் சைட் நாட் இந்தியன்ஸ் பட் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்க, I ம். think இந்தியன்ஸ் ஆர் வெரி அஃப்ளூயன்ட் அண்ட் நல்லா ஜாப்ஸ் அவங்களுக்கு தான் கிடைக்குது. அண்ட் தேர் ரெடி அவங்க எந்த வேலையும் செய்ய ரெடியா இருக்காங்கன்னு சொல்லும்போது, கண்டிப்பா அங்க வந்து ஒரு பொறாம இது இருக்கும். டெஃபினட்டா நெறைய பேர் நானே பார்த்துருக்கேன். ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் பாவம் படிக்கவே மாட்டாங்க. ரெடி. அந்த விஷயத்துல இந்தியன்ஸ் ம். நெறைய படிப்போம். நம்மளுக்கு டிகிரீஸ் இருக்குது. ஸோ அதால வி கெட் பெட்டர் ஜாப்ஸ். அண்ட் நம்ம இந்தியன்ஸ்க்கு நல்லா இருப்பாங்க. ஓகே வசதியா இருப்பாங்க. அப்ப அத பார்த்தே பொறாமப்படுறவங்க நெறைய பேர் அமெரிக்கன்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு ரேஷியல் இது ப்ராப்ளம். ஓகே. அது வந்துட்டு ம். கவர்ன்மெண்ட் டு கவர்ன்மெண்ட்டா இத எடுத்து பேசும். எஸ் மக்களுக்கு ரைட் இருக்குது எடுத்து சொல்றதுக்கு. பட் இத சால்வ் பண்றத நம்ம கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்து பேசணும்ல. ஏன் பேசுறது இல்ல? கவர்ன்மெண்ட் அப்செக்ட் ம். பண்ணணும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது கவர்ன்மெண்ட் வாய் திறந்து பேசணும். பட் மிஸ்டர் மோடி வந்து எதுவுமே பேசுறது இல்லையா? எதனா இதானா மட்டும் மோடி ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட் நெஞ்ச தட்டிக்கிறாரு, ம். முதுக தட்டிக்கிறாரு, தலைய தட்டிக்கிறாரு. அப்ப மோடி ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட் லெட் மோடி டாக். மோடி பேசலாம் இல்ல. ஏன் பேசுறது இல்ல? இப்ப சொல்லுங்க. மோடி அவர்கள் பத்தி வந்து பேசுனீங்க. இப்ப முந்தா நேத்து அவரு பப்ளிக்ல அப்பியர் ஆகி ஒரு விழால வந்து பேசினாரு. எத பத்தி பேசப் போறாரு அப்படின்னு வந்து பார்த்தா, ஜிஎஸ்டி நாங்க வந்து குறைச்சிருக்கோம். இது வந்து இந்த வருஷம் தீபாவளி எல்லாம் திருவிழாவா வந்து கொண்டாடுங்க. ஸோ இப்ப நாங்க ஜிஎஸ்டி குறைச்சது மூலமா 2,50,000 கோடி வந்து இந்தியர்களுக்கு வருமானமா வந்து வரப்போகுதுன்னு ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காரு. இப்ப வந்துட்டு 8 ம். வருஷமா அவர் கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பூனை வந்து நினைக்குமாமா, தான் கண்ண மூடிட்டா உலகமே தூங்கிட்டு இருக்குது. இல்ல உலகமே கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது சார். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மோடி, நிர்மலா, இந்த பிஜேபி காரங்க ம். பேசுறதுலாம். இந்த 8 வருஷமா எவ்வளவு சிறு தொழில், குறு தொழில், இந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாமே ரோட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ பேர் பிசினஸே மூடி திவாலாயி தற்கொலை பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அத பத்தி யாருன்னா பேசுறோமா? ம். அப்ப மோடி பேசினாரா? இல்லாட்டி இந்த நிர்மலா பேசுச்சா? சும்மா என்னமோ பைத்தியக்காரங்களாட்ட இவங்க சொல்லிட்டா உடனே எல்லாரும் அப்படியே நாட்டோட பொருளாதாரம் அப்படியே ரொம்ப பிரமாதமா ஓடிட்டு இருக்கு. கிடையாது. இஸ் டாக்கிங் நான்சென்ஸ் அண்ட் தட் லேடி இஸ் ஆல்சோ டாக்கிங் நான்சென்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு ஜால்ரா அடிக்கிறது, அவங்க பெருமை பீத்திக்கிறதே வேலையா போகுது. எவ்வளவு பிசினஸ் ரோட்ல நிக்குது. இப்ப திருப்பூர்லலாம் எவ்வளோ கம்பெனிஸ் வந்து பிசினஸஸ் ரொம்ப மோசமா இருக்குது. எவ்வளோ பேர் கடன் ஆகி ம். கஷ்டத்துல இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டியால எவ்வளோ பிசினஸ் நின்னு போய் கிடக்குது. இந்த ஜிஎஸ்டில இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? கொள்ளையர்கள் மாதிரி. அவங்க வந்துட்டு அப்படி ஊழல் நடக்குது. அத பத்தி எவனா பேசினா போய் என்னையும் உள்ளேயும் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் எவ்வளவு பேத்தோட அக்கவுண்ட்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓவர் நைட். அவங்களால ஒரு 3 ம். மாசம் 10 மாசம் 1 வருஷமே பிசினஸ் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆனதால. அந்த ஆபீசர்ஸ் எவ்வளவு பணம் மிரட்டுறாங்க தெரியுங்களா? 30% கேட்கறாங்க கமிஷனா. இதெல்லாம் மோடிக்கு தெரியாதா? இதெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா? எல்லாரும் என்ன கூப்பிட சொல்லுங்க. நான் வந்து அத்தாட்சி குடுக்குறேன் அதுக்கு. சும்மா ம். வாய் பேசினா மட்டும் வந்துட்டு எக்கானமி அப்படியே பிரமாதமா போயிடாது. நாங்கலாம் வி ஆர் ஆல் பிசினஸ் பீப்பிள். வி நோ வாட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த சின்ன தொழில் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது. அதுக்கு நெறைய ஆடிட்டர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்றது தெரியுமா? அவங்க தவறு பண்ணிட்டாங்கன்னா, பாவம் அந்த கஸ்டமர் கஷ்டப்படுறான். அத பத்தி யாரு எந்த ஆக்ஷன் ம். எடுக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நெறைய நடக்குது. மோடி சொன்ன உடனே என்ன தீபாவளி கொண்டாடுறாங்க? அ ம். இப்ப வந்துச்சு அப்ப இந்த இவ்வளவு நாள் கட்டினவங்க இப்ப நேத்து ஒருத்தர் என்ன கேட்டாரு. இந்த மாரி நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு போய் இந்த இவ்வளவு வருஷமா 18% குடுத்தேன். அந்த பணத்த திருப்பி மோடி குடுப்பாரான்னு என்கிட்ட கேட்கிறாரு. அப்ப இந்த மாரி பாமர மக்கள் எவ்வளவு பேத்தால பேச முடியும்? மோடி கிட்டயோ இல்ல நிர்மலாட்ட என்னாலயே பேச முடியாது. அப்ப என்ன பேச முடியும்? அது அந்த காணொலி மூலியமா வி ஆர் கிவிங் ஆல் தீஸ் ஃபீட்பேக். இவங்க சொல்ற மாரி அப்படியே ரொம்ப நாட்ல எக்கானமி அப்படியே அப்படியே பிரமாதமா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, ரோசியா இருக்கா? கிடையாது. இது வந்து நானே எப்போ சொல்றேனே, இட்ஸ் அ பிளட் சக்கிங் டாக்ஸ். நம்ம மூட்டை பூச்சி எப்படி நம்ம ம். ரத்தத்த உரிச்சு குடிக்குதோ, அந்த மாரி தான் இந்த ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி இஸ் அ மூட்டை பூச்சி. சோ அதனால அத பத்தி மக்கள் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். நீங்க எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டுறீங்க. இதால வந்து ம். நாளைக்கு ஒண்ணும் திவாலி கொண்டாட முடியாது. என்ன பெருசா வந்துற போது? எல்லா பிசினஸ் பொழிஞ்சு போயாச்சு. பொழிஞ்ச அப்புறம் நீ வந்து இப்ப ஜிஎஸ்டி ரிபேட் குடுக்குறியா? அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஸ்லாப்ஸ்? ஒரு ஸ்லாப் வை. அவர்தானே பிளான் பண்ணாரு மன்மோகன் சிங். இது ம். நீ எதுக்கு இப்ப ஒரு 10ஓ 12 ஸ்லாப்ல இருந்து
ஒரு 8 கொண்டு வந்து 8ல இருந்து எவ்வளவு ஸ்லாப் இன்னும் கூட 5-6 ஸ்லாப் இருக்குது. எந்த ஒரு நாட்டிலும் இப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு துக்ளக் ராஜ்யம் எங்கேயுமே கிடையாது. மிஸ்டர் மோடிஸ் ரெஜிம் இஸ் துக்ளக் ராஜ்யம். ஐம் சாரி, நான் இது சொல்லியே தீரணும். நாங்கெல்லாம் பிராக்டிகலா we are seeing what we are suffering. 8 வருஷமா அதிகமா இருந்த ஜிஎஸ்டியை திடீர்னு வந்து குறைச்சிட்டு இப்ப நாங்க குறைச்சதுனால மக்களுக்கு பெரிய நன்மை அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க. இல்லம்மா, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவங்க சொல்றாங்கன்ட்டு ஓகே. 8 வருஷமா இவங்களுக்கு தெரியல இது ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லா பிசினஸ் இன்னைக்கு பொழிஞ்சு போயிடுச்சு. ஆகையால இட்ஸ் வார்னிங் சிக்னல். ஆகையால இந்த டிராமா போடுறாங்க. நாங்க வந்து தீபாவளி பொனான்சா கொடுக்க. இதுக்கு முன்னால என்ன சொல்லிச்சு இதே நிர்மலா சீதாராமன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இந்த டிசிஷன் எடுக்கணும். அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இது அனௌன்ஸ் பண்ண. அது எப்படி மோடிக்கு போகும் இந்த இது கிரெடிட்? இப்ப மட்டும் மோடி அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்ப ஏன் மோடி 8 வருஷத்துக்கு முன்னால அனௌன்ஸ் பண்ணல? அப்ப மட்டும் ஜிஎஸ்டி கவுன்சில் ஹஸ் டு டேக் தி டிசிஷன் சொன்னீங்க. அப்ப நேரத்துக்கு தகுந்தபடி பச்சை உந்திங்க மாதிரி பேசுவீங்களா? இப்போ வந்து எக்கானமி இஸ் இன் வெரி பேட் ஸ்டேட்டுங்க. ஆகியால அவங்க இறக்கிருக்காங்க. இது ஒண்ணு உங்களுக்கும் எனக்கும் பண்ணல, முடிஞ்சு போகுது. இவங்க வந்து சொல்றாங்களே நாங்க 2 லட்சம் இந்த மாசம் கலெக்ஷன் பண்ணோம்னா விலைவாசி ஏறிட்டே போகுது, அது மேல நீங்க கலெக்ட் பண்ணி. ஆகியால இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் கிடையாது. இட் இஸ் அ நெகட்டிவ் டெவலப்மெண்டோட டாக்ஸ். இந்த பப்ளிக் அது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. சும்மா பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் பண்ணிட்டா மட்டும் பெரிய அறிவாளிங்க கிடையாது. பிராக்டிக்கல் நாலேஜ், ரன் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் மோர் பிராக்டிக்கல். ஒரு வீட்டு நடத்துற பொம்பளைங்களுக்கு தெரியும் இந்த விலைவாசி எப்படி இருக்குது, அந்த குடும்பத்தை எப்படி அழிக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பொட்டி கடைக்காரனுக்கு தெரியும், ஏன்னா அவங்களோட அனுபவம். அவங்க வந்து டெய்லி இதை விற்கிறாங்க வாங்குறாங்க, அவங்களுக்கு தெரியுது எப்படி பிசினஸ் இருக்குது. இது இந்த நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தெரியும்? 2019 I think I stand corrected here. அந்த மாதிரி ஜிஎஸ்டி பத்தி பேசல, நம்ம பிரச்சனை எல்லாம் பேசல. என்பிஎஃப்சிஸ்க்கு என்ன பண்ண போறோம்? என்பிஎஃப்சி யாரு? பிர்லா, டாடா, இவன் தான் என்பிஎஃப்சி. அதானி, கிகானி இவங்க எல்லாரும் ஒரு என்பிஎஃப்சி வச்சிருக்கான். அவன் நம்ம வந்து பேங்க்ல இருந்து 9% எடுத்துட்டு 18% நம்மளுக்கு கொடுக்குறான். அப்ப அந்த 9% அவனுக்கு லாபம். அதுல இவங்களுக்கு கிக் பேக் வருது இந்த அரசியல்வாதிகளுக்கு. அப்ப வந்து அதே இது நீ ஏன் மக்களுக்கே 9% கூட, ஏன் மக்களுக்கு அவங்க கிட்ட போய் 18% எடுக்கணும்? இந்த பிராக்டிகாலிட்டி இல்லாட்டி என்ன சும்மா கதை பேசுறாங்களா? தெரியாதவங்களுக்கு இந்த கதையெல்லாம் விடலாம். நாட் வித் மீ. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com